ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் குக்கரில் 1 கப்பு துவரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி வச்சு 4 விசில் வச்சு நல்லா குக் பண்ணி விட்டுருங்க. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா குக் ஆகிருக்குது. ஒரு மத்து இல்லை மேஷர் வச்சு நல்லா அந்த பருப்பை மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பருப்புக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு தடக்கா பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி, சிம்பிள், டேஸ்டியான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.